இலகுவான வினா ஒன்றில் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். வியாபாரி ஒருவர் 100 கிலோகிராம் அரிசியில் ஒரு பகுதியை 4% இலாபம் கிடைக்குமாறும் மிகுதியை 9% இலாபம் கிடைக்குமாறும் விற்பனை செய்தார். அதனால் அவர் அடைந்த மொத்த இலாபம் 7% ஆகும். அப்போ 9% இலாபத்திற்கு விற்ற அரிசியின் திணிவு யாது? இதுதான் கேள்வி. நான் எடுக்கிறேன் 4% இலாபத்திற்கு விற்ற அரிசி X கிலோகிராம் என எடுத்துக்கொள்கிறேன். ஆகவே 9% இலாபத்திற்கு எஞ்சிய அரிசி விற்கப்பட்டது என அதன் அடிப்படையில் 100 கிலோகிராம்லேருந்து நான் என்ன செய்கிறேன், எக்ஸை கழிக்கிறேன். கழிச்சா தான் என்ன எனக்கு எஞ்சியது வரும். அப்போ இது ரெண்டும் எனக்கு விற்கும்போது 7% இலாபம் கிடைக்குது. எத்தனை கிலோ அரிசிக்கு? 100 கிலோகிராம் அரிசிக்கு. அப்போ நான் இதர விகிதத்தையும் இதர விகிதத்துக்கு இலகுவாக சமப்படுத்தி செய்யலாம் இந்த வினாவில். அப்போ எப்படின்றது பார்ப்போம். அதாவது நான் நேரடியாகவே இதை இலகுவாக செய்யக்கூடிய முறை 4 தர எக்ஸ் சக 9 தர 100 சய எக்ஸ் ஆனது 7 தர 100க்கு சமனாக இருக்க போகுது என்றால் விகித அடிப்படையில். அப்போ இதன் அடிப்படையில் இங்கே 4x சக 9 இந்த அடைப்புக்குள்ளே உள்ள ஒவ்வொரு இலக்கங்களையும் பெருக போகுது. ஆகவே 9 தர 100 900. அடுத்தது இந்த 9ஆல் சய எக்ஸை பெருக்கிறீங்க. அப்போ இது சக 9 சக தர சய 9 தர எக்ஸ் 9x சமன் 7 தர 100 700. இதன் அடிப்படையில் இங்கே 4x இருக்குது, இங்கே சய 9x இருக்குது. அப்போ இது கழிபற்ற நேரம் எனக்கு கிடைக்கிறது சய 5x. என்றால் இது சக 4x வேறு அடையாளங்கள் கழிபடுது. சய இலக்கத்தில் பெரிய இலக்கம் 9xன்றதால இங்கே சய 5x எனக்கு கிடைக்க போகுது. சமன் இங்கே சக 90 இருக்குது. இதை நான் சமனுக்கு அந்த பக்கம் கொண்டு வைத்து எழுதுகிறேன். அப்போ சய 90 சொல்லி எனக்கு மாறுது. அங்கால சக 700. அப்போ சய 5x சமன் சய 90ல் இங்கே சக 70. அப்போ வேறு அடையாளங்கள் கழிபட்டா 200. பெரிய இலக்கத்துக்கு முன்னால் சய இருக்குது. ஆகவே சய 200 சொல்லி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்படி செய்கிற நேரம் நீங்கள் இப்போ எக்ஸை தான் நான் காணணும். எக்ஸோட இந்த சய 5 பெருக்கி கொண்டிருக்குது. அப்போ சமனுக்கு அந்த பக்கம் கொண்டு போகிற நேரம் எக்ஸ் சமன் சய 200 கீழ் சய 5 சொல்லி நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்போ சயவின் கீழ் சக என்று எழுதி கொள்ளலாம். 200 நான் 5ஆல் சுருக்கினால் 20ல் 5 4 முறை, அப்போ 40. அப்போ எக்ஸ் சமன் 40 கிலோகிராம். அப்போ எக்ஸ்ன்றது என்ன? 4% இலாபத்துடன் விற்ற அரிசியின் திணிவு. அப்போ எனக்கு கேள்வி என்ன? 9% இலாபத்துடன் விற்ற அரிசியின் திணிவு. இதன் அடிப்படையில் 9% இலாபத்துடன் விற்ற அரிசி 100 சய எக்ஸ். அப்போ 9% இலாபத்துடன் விற்ற அரிசியை நாங்கள் பார்த்தோம்னால் 100 சய எக்ஸ். ஆகவே 100 சய எக்ஸுக்கு பதிலாக நாங்கள் 40 சொல்லி கண்டிருக்கிறோம். அப்போ 100ல் 40 போனால் 60 கிலோகிராம் அரிசி தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறீங்க? 9% இலாபத்துடன் விற்கப்பட்டிருக்குது. இது ஒரு இலகுவான வினா. இப்படி நீங்கள் இந்த வினாவை செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோக்களில் நாங்கள் வேறு வினாக்கள் பார்ப்போம். எங்களோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.